ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய கார்த்திகை தீப திருநாள் செலிப்ரேஷன் வந்து பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. இது வந்து பார்ட் 3 வீடியோ. இப்போ பாருங்கள், நான் அந்த கார்த்திகை தீப செலிப்ரேஷனுக்கு வந்து சில பொருள்கள் வந்து எனக்கு கம்மியாக இருந்தது. அதனால் நாங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பாருங்கள், இது வந்து ஜவ்வரிசி. இது சேமியாலாம் வீட்டில் இருக்குங்க. ஜவ்வரிசி இல்லை, அதனால் பாயசத்துக்காக ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு திரி, புது திரி வந்து வாங்கிட்டு வந்தேன். விளக்கு எரியறதுக்காக புது திரியை வாங்கிட்டு வந்துட்டேன். நெய் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் நான் செய்கிற டிஷ்ஷுக்காக மீல் மேக்கரும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்காயும் பூவும் வந்து கிடைக்கலைங்க. ஏன்னா இங்கே மழை வந்து அதிகமாக இருந்ததுனால தேங்காய் பூலாம் இங்கே வந்து கிடைக்கல. அடுத்தது வந்து முந்திரி திராட்சையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க, ரைத்தா செய்யறதுக்காக தயிர் பாக்கெட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு காஃபி போட்டு பிஸ்கெட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் 2 மேரிகோல்டு பிஸ்கெட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழக்கட்டைக்கு தேவையான அந்த பூர்ணமும் ரெடி பண்ணியாச்சு. குழக்கட்டையும் நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வாங்க, இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் என்ன டிஷ்ஷு செஞ்சுருக்கேன்றது தான் இதில் பார்க்க போகிறீங்க. சூப்பரான பாஸ்மதி ரைஸ், சுட 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 வெஜிடேபிள் ரைஸ் தாங்க வந்து நான் பண்ணேன். இது வந்து படையல் வீடியோ வந்து நான் வேறு ஒரு இதுவில் போடுறேன். இது வந்து நான் சாப்பிட்றதுக்காக இந்த சுட சுட வெஜிடேபிள் ரைஸு. இதை பாருங்கள், கொழுக்கட்டை வந்து பூர்ண கொழுக்கட்டை தாங்க நாங்கள் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் வெல்லமும் வச்சு பூர்ண கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேங்க. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா தாங்க. இந்த வெஜிடேபிள் ரைஸுக்கும் அந்த ரைத்தாவுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டையும் நீங்கள் பச்சரிசியில், அதாவது ரேஷன் பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்துருந்தது. நான் உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பாயசம் வந்து செஞ்சுருந்தேங்க. பாருங்கள், எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. பாயசம் வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அதாவது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பாயசம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கும்போது, பார்ட் 2 வீடியோவில் காமிக்கும்போது தண்ணியாக இருந்தது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், எவ்வளோ பதமான ஒரு நம்ம சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பாயசம் வந்துடும். ஆனால் பார்ட் 2 வீடியோவில் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போவே நான் சொன்னேன், ஆறிடுச்சுன்னா திக்கான பதத்துக்கு வந்துடும்னு சொன்னேங்க. பாருங்கள், விளக்கம் வந்து நாங்கள் ஏற்றியாச்சு. கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் விளக்கு தீபமும் ஏற்றிட்டோங்க. அங்கே திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றும் போது இங்கேயும் நாங்கள் வந்து கரெக்டாக தீபமும் ஏற்றியாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள், சுட 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 வெஜிடபிள் ரைஸு, கொழுக்கட்டை, அடுத்தது வந்து ரைத்தா, பாயசம். இதை பாருங்கள், இந்த கொழுக்கட்டையை நான் பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வந்து இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்மதி ரைஸ் வெஜிடேபிள்ஸ் வந்து நீட்டாக அவ்வளோ வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் எங்களுடைய கார்த்திகை தீப திருநாள் டிஷ்ஷுங்க. பாயசம் வருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைத்தா, வெஜிடபிள் ரைஸு, அடுத்தது கொழுக்கட்டை, பாயசம். இதுதாங்க வந்து செஞ்சுருக்கோம். ஏன்னா மழைன்றதுனால எங்களால் அதிகமாக செய்ய முடியல. வாங்க, இப்போ வந்து வெளியில் வந்து தீபம்லாம் ஏற்றிடலாம். நாங்கள் வந்து எப்படி ஏற்றிருக்கோன்றதை பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்களுடைய அந்த வாசப்படியிலேருந்து வர்றதுங்க. வெளியில் வந்து ஏற்ற முடியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தாங்க இருக்குது. அதனால் எங்கள் திட்டு மேலே இதை ஃபுல்லாக இது தீபம் ஏற்றியாச்சு. அவுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்ற முடியல, அதனால் வீட்டு வாசப்படியாண்டியே ஏற்றிட்டேன். பாருங்கள், விளக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக அழகாக கோலெல்லாம் போட்டு சுற்றி விளக்கு ஏற்றியாச்சு. இங்கே காற்று அடிக்கிறதுனால அப்பப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களாம் வந்து விளக்கு ஏற்றுனீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இது வந்து ஹாலில் ஒரு குத்து விளக்கு, அதை சுற்றி விளக்கம் வச்சுருந்தோம். இது காற்று வந்து அடிச்சிட்டே இருக்கிறதுனால தீபங்கள்லாம் வந்து ஸ்டாப் ஆகுது.
இதுதான் எங்களுடைய கார்த்திகை தீப திருநாள் செலப்ரேஷனுங்க. நாங்கள் பட்டாசுலாம் வெடிப்போம். இந்த முறை வந்து பட்டாசு வெடிக்கலை. ஏன்னா தண்ணி தேங்கிறதுனாலையும் மழை வர்றதுனாலும் பட்டாசு எங்களால் வெடிக்க முடியல. நீங்கள் எல்லாமே வந்து தீபம் ஏற்றினீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.